நாங்கள் இப்போ சென்னையில் தான் இருக்கோம். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே வந்து போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கும். வீட்லேயும் வந்து சுத்தமாக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை, அது வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. 8 மணிக்கே இங்கே பார்த்திங்கன்னா சரியான வெயில். அந்த வெயில்லே வந்து அப்படியே சும்மா அப்படியே நடந்து பேசி பேசி நானும் அக்காவும் அப்படியே கிண்டலாக பேசி சிரிச்சுக்கிட்டே வந்து கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்பா எவ்வளோ நாள் ஆச்சு நான் வந்து சென்னையில் இந்த மாதிரி கடைக்கு வந்து ரோட்டில் நடந்து கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தேன். சென்னையை காலி பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா வந்து சென்னைக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து சென்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னா சென்னைன்னு சொல்லுவேன். ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, அப்புறமும் சரி, சென்னையில் வந்து எங்களுக்கு சொந்தமாக வீடு கடைலாம் இருந்துச்சு. அது பெரியவங்க பேரில் இருந்ததுனால நாங்கள் ஊரில் போய் செட்டில் ஆகும்போது அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு ஊரில் வந்து தோட்டம்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டோம். திரும்ப நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா இப்போ சென்னையில் ஒரு இடம் முன்னாடியே வாங்கி போட்டிருக்கோம். அங்கே வந்து சீக்கிரமாக எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. ஹஸ்பண்ட்டை கூட அடிக்கடி சொல்லுவேன். அவங்களும் சீக்கிரமாகவே உன் கனவு வந்து நான் நிறைவேற்றி தரேன், கண்டிப்பாக சீக்கிரமாக கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து செட்டில் ஆகுறது மாதிரிலாம் இல்லை, சும்மா அப்பப்போ லீவுக்கு வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு போகலாம் அப்படின்னு தான் காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.